ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் மயோனஸ் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மயோனஸ் வீடியோ ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நான் மயோனஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதோட சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் ஆனியனும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இதோட இன்னும் கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு தேவையோ, இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைஸ் பண்ண போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மயோனீஸு, கேரட்டு, கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, இதில் கொத்தமல்லி, கொரியாண்டர் எல்லாமே போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா இதை நம்ம ப்ரெட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை டோஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு, ப்ரெட்டை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிட்டோம்னாலே நம்மளோட பிரெட் சாண்ட்விச் ஃபினிஷ்டு. இருந்தாலும் நான் அதை இன்னும் லைட்டாக டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு பேனு. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து 2 பக்கம் நல்லா திருப்பி டோஸ்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்தி. நம்ம குட்டீஸ்க்கு வந்து சீக்கிரம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இல்லை பாருங்கள், லைட் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டோஸ்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி திருப்பி போடுற வேலைலாம் கிடையாது. 2 பக்கமும் டோஸ்டர் வச்சுட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தாலே நம்ம பிரெட் சாண்ட்விச் ஓகே. நம்மக்கிட்ட டோஸ்டர் இல்லாதனால நம்ம தவாலே டோஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டஃபிங் அதில் வச்சிடலாம். பேன்லேயே வச்சும் பண்ணலாம். நான் வெளியில் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில். இது ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். 2 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு நம்ம ரெசிபி தான் இது. கூட கீ போட்டு நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா உள்ள அந்த நம்மளுடைய மயோனீஸு எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்குல்ல, அதனால வந்து நான் ஒரு ஒரு செகண்ட் வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஈஸியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. அப்படியே வச்சும் எடுத்துடலாம். நம்மளுடைய எப்படி 2 மினிட்ஸில் நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள், வெஜிடபிள்ஸு ஃபில்லிங்கு நம்ம கடையில் வாங்குறத விட நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குட்டீஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.